சென்ற 2006 அன்று நமது கிழக்கரை எஸ்சிஎம் நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகியும் சரக்கு பிள்ளையா நடுநிலைப்பள்ளியின் தாளாளரும் கிழக்கரை உட்பார்க்க வேண்டியின் பொருளாளரும் இஸ்லாமிய பைத்துல்மாரின் உதவி தலைவரும் கிழக்கரை வளர்ச்சி பள்ளிகளில் அற்புத உணவோடு கடைசி வரை சேவை செய்து வந்த மர்ஹூம் SMA பஷீர் மொய்தீன் அவர்கள் காலமானார்கள். அன்னாரின் மறைவு அவர்களின் குடும்பத்தார்களுக்கு மாற்றமின்றி நமது ஊரில் சகல சமுதாயத்தினருக்கும் சுற்றுப்புற ஊர் மக்களுக்கும் ஈடு கட்ட முடியாத பேரப்பா. அன்னாரின் மறைவினால் சுக்கத்தில் வாழ்ந்திருக்கும் குடும்பத்தினருக்கு இந்த இரங்கல் கூட்டம் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாருக்கு வல்ல இறைவன் ஆத்மசாந்தியையும் மறுமையில் நட்புறவையும் வழங்குவானாக என்று வேண்டியவனாக இந்த கூட்டம் இந்த தீர்மானத்தை முழுவதோடு ஏற்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு விடைபெறுகின்றோம். இப்பொழுது பாதுகாப்பாக என்னுடைய 6வது 7வது 8வது படிப்பு இந்த சதர்த்தி நிலையத்தில் தான் ஆரம்பித்தது. அதன் பிறகுதான் ஹைஸ்கூலுக்கு போனேன். அந்த பள்ளிக்கூடத்திற்கு எனது உரிய உடன்பிறவா சகோதரர் பல ஆண்டுகள் சாதகராக இருந்தது என்பதை உலகிலே நான் பெருமையாக கிடைக்கிறேன். ஒரு நிகழ்வு நடந்தது. இங்கே உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெண்ணுடைய வாழ்வை காத்த பெருமை பஷீர் மீது அவர்கள் உண்டு என்பதை சொல்வதற்காக நான் இருக்கப்படுகிறேன். அட்வொகேட் ஹமீத் ஹசன் என்ற நாளை வழிகார் அட்வொகேட் பிரியமான ஹமீத் ஹசன் அவர் தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை வரலை பார்க்கிறார். எந்த ஊர்ல எந்த ஊர் கோரிக்கை என்ற ஊர் குறித்து ஒரு படித்த மாப்பிள்ளை என்று அவரை தெரிவிக்கிறார். டாக்டர் இவர் மகள் டாக்டர் என்பதால் தேர்வு செய்கிறார். அதை பற்றி கிட்டையில் அவர் உட்கார்ந்து சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும்போது கோத்தகிரியிலிருந்து வருவதற்கு அவசியம் இல்லை. அவர்களை தெரிந்த ஆராய்ச்சியாளர்கள் அடங்கும்போது அந்த மாப்பிள்ளையை பற்றி எந்த விவரமுமே தெரியாமல் டாக்டரின் அடிப்படையில் இவர் மாப்பிள்ளை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்தவர்கள் இது ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதால எப்படியோ அதாவது அவுரியாத்தம் சொல்லுவாங்க அப்படி நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைச்சு நமது கோத்தகிரிக்கு இவருடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு போன பண்ணி இப்படி ஒரு நபர் இங்கே கிடைக்கிறார் உங்களுடைய டாக்டருக்கு ஏன் அங்கே பெண் கிடைக்கவில்லையா என்று கேட்டு கடைசிக்கு பார்த்தா வயது அந்த மாப்பிள்ளைக்கு 50. ஏற்கனவே ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சவங்க குழந்தைகள் இவரை அங்கீகரத்தை வீட்டை ஏமாற்றி அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மாப்பிள்ளை விட்டாலும் தொடர்ந்து வந்துட்டான். அந்த நேரத்தில் ஒரு போன சொல்லி அதை இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு குமருடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுத்த பெருமை அவருக்கு சேர்ந்து அப்படி அறிந்தும் அறியாமலும் தனக்கு தெரிந்தால் உடனே அதை புதிகளை நீக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த மாதிரி செய்திகள்லாம் நமக்கு செய்ய முடியாது. என்னை பரிதாக்கு அடிக்கடி சொல்வார்கள், உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு 2 பேர் தான் நானும் பஷீர் வீடு கொண்டு நாங்கள் ஏதாவது விஷயத்தில் ஆதரப்பட்டு உழைத்து வச்சுக்கொண்டு அவங்க வந்து என்னை கட்டுப்படுத்த ஒரே ஆள் பஷீர்